எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டேன்னா நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா இப்போது வந்து எனக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ளே வரக்கூடாது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ளே வரக்கூடாதுன்னா கொள்கையை வந்து ஸ்ட்ராங்காக இப்போ ஃபாலோ பண்ணுறது வந்து திராவிடம் தான். அந்த திராவிடம் தான் வந்து இப்போ இப்போ எங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. எனக்கு இப்போ எனக்கு திராவிடத்துலேயும் நிறைய ப்ளஸ் இருக்குது, நிறைய மைனஸ் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பிஜேபி உள்ள வரக்கூடாது. எவன் நல்லவன் கம்பேர் பண்ணுறதை விட எவன் கெட்டது கொஞ்சம் கம்மியாக செய்வான் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது. அதனால் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். டிவிகே வந்து வெறும் டிஎம்கே மட்டும் தான் எதிர்க்குது. அது டிவிகே எப்போ பிஜேபி எதிர்க்குதோ அப்போ கூட யோசிக்கலாம். ஆனால் விஜய்க்கு வந்து எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் லீடர் கெப்பாசிட்டி விஜய் கிட்டே கிடையாது. ஏன்னா அரசியல் எதிரி வந்து டிஎம்கேன்னு சொல்கிறாரு, கொள்கை எதிரி வந்து பிஜேபின்றாரு. அரசியல் இல்லாத கொள்கையும் கிடையாது, கொள்கை இல்லாத அரசியலும் கிடையாது. அப்படின்னு பார்க்கும்போது கொள்கை எதிரியை வந்து இது வரைக்கும் அவர் வந்து மாற்றி பேசினதே கிடையாது. ஒரு எல்லாத்துலேயும் வந்து டிஎம்கே தான் சொல்கிறார். திருப்பரங்குன்றத்துலேயே அவர் வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணல. கவின் ஆணவ கொலையத்துலேயும் வந்து அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணல. எவ்வளோ தான் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ தான் இது பண்ணாலும் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துக்கிறாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் டிஎம்கே மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க.